ரீசெண்டா நான் யூஸ் பண்ணிட்டு வர சாம்சங் கேலக்ஸி F62 மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட் நடந்த பிறகு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் லைன் விழுகிற ப்ராப்ளம்ஸை இப்போ ஃபேஸ் பண்ணேன். நான் இந்த F62 மொபைல் வாங்கி மோர் தென் 3 இயர்ஸ் இருக்கும். வாங்கின புதுசுலேயே ஃபோனை கீழே போட்டு ஃபிசிக்கல் டேமேஜ் ஆனதால ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணேன். அதுவுமே சாம்சங்கோட அத்தன்டிகேட் ஷோரூமில் தான் பண்ணேன். டிஸ்பிளேயோட பாக்ஸ் அண்ட் பில்லையுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பாருங்க, டிஸ்பிளே வாங்கி போட்டு 1.5 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டை போட்டால் டிஸ்பிளே காலி. 7000 ரூபா ஒரு செகண்ட்ல போச்சு. முதல் சிங்கிள் லைன் விழுந்தோடனே சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கேட்டதுக்கு இதுங்க அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. சிங்கிள் லைன் விழுந்தோடனே டிஸ்பிளே வேலை செஞ்சுச்சு. அதுலயே சாம்சங்க்கு ஒரு மெயில் போட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. தென் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அரைக்குறையா வேலை செஞ்ச டிஸ்பிளே மொத்தமா வேலை செய்யாம போச்சு. அதுவும் ஊடால வந்த ரைட் சைடு புது 3 கோடுனால. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு பழைய போன் தானே, இதுக்கு நீ ஏன் இவ்வளவு பேசுற அப்படின்னு கேட்கலாம். மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் ஆன இந்த போன் வாங்கும்போது 30,000. அதுவும் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே உடஞ்ச புதுசுல லோக்கல் டிஸ்பிளே வாங்கி போட்டா உடனே போயிருங்கிறதுக்காக கம்பெனிலேயே போய் அமோல் டிஸ்பிளே வாங்கி போட்டதுக்கு சாம்சங் ரொம்ப நல்லா பண்ணிட்டான். இந்த மாதிரி ஓடிஜி கேபிள் போட்டு தான் இப்போ நான் போனை யூஸ் பண்ணி டிஸ்பிளே மாத்தும் போது கூட என் ஃப்ரெண்டு சொன்னா கூட ஒரு 10,000 ரூபாய் போட்டா வேற போனே வாங்கிடலான்னு. நான் சாம்சங் போனதுக்கு நல்லா பண்ணிட்டீங்கடா.